செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேக்ஸபிள் இன்கம் ஆன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதில் டிடக்ஷன் என்ன இருக்குன்றது நம்ம செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியில் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டினா ஓன் ஹவுஸ், நீங்களே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ரெண்ட்டுக்கு விடலை. பட் நீங்கள் அப்படி ரெண்ட்டுக்கு விடலைனா கூட முனிசிபல் டேக்ஸ், அதாவது ஹவுஸ் டேக்ஸ் கட்டி ஆகணும், சீவேஜ் டேக்ஸ் கட்டி ஆகணும், நம்ம ட்ரைனேஜ் தண்ணி, அந்த பாதாள சாக்கடையில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். 6 months ஒன்ஸ் பே பண்ணலாம். செப்டம்பர் 30th வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, மார்ச் 31st செகண்ட் பார்ட்டு. நீங்கள் முன்னாடியே பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஓன் ஹவுஸாக இருந்தாலும் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க, லோன் வாங்கியிருப்பீங்க. இதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதான் ஃபார்மேட்டு. ஆனுவல் வேல்யூ வந்து நில்லு லெஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24ல் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். அதாவது இதுக்கு கேபிட்டல், ஹோம் லோன், ஹவுசிங் லோன், இல்லை லோன் வாங்கியிருக்கீங்க அந்த வீட்டு மேலே அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கழிச்சிக்கணும். ஆனுவல் வேல்யூ கண்டிப்பாக நில்லாக தான் இருக்கும். ஏன் வேல்யூ ஆனுவல் வேல்யூ நில்லுன்னா, அதுலேருந்து எந்த இன்கம் வந்திருக்காது, நீங்கள் தான் செல்ஃபாக ஸ்டே பண்ணியிருக்கீங்க இல்லையா. மைனஸ் இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கியிருந்தால் அதை கழிச்சிக்கலாம். பட் மேக்ஸிமம் அமௌண்ட் டிடக்டபிள் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 30,000 rupees தான். மேக்ஸிமம் அமௌண்ட் டிடக்டபிள் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் ₹30,000 rupees. இது பிஃபோர் 1/4/99க்கு. However, if the loan is borrowed on or after 1/4/1999 1999 அப்புறம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், இது ரெண்டு பர்பஸ்க்காக அப்படியே மொத்தமாக வாங்கிறீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க, வீட்டையே வாங்குறீங்க இல்லை வீடு கட்டுறதுக்காக வாங்குறீங்க, அதுதான் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஹவுஸ் இஸ் பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் வித்தின் 5 years, 5 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சிருக்கணும் இல்லை வாங்கியிருக்கணும். ஃப்ரம் த எண்ட் ஆஃப் relevant previous இயர்லேருந்து கரெக்டாக 5 வருஷத்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கணும். டியூரிங் விச் த லோன் வாஸ் borrowed, எப்போ வாங்கியிருந்தாங்களோ அதுலேருந்து கரெக்டாக 5 years. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் வந்து 2 lakhs வரைக்கும், 30,000 கிடையாது, அது 1/4/99க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா shall be allowed as deduction. Okay. The above deduction is not available under DTR. இது ரெண்டுமே, இந்த 30,000ம் 2 lakhsம் ஓடிஆரில் தான் இருக்குது. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் கிடையவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் கிடையவே கிடையாது செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு. ஓடிஆரில் மட்டும்தான் இருக்குது. ஓடிஆரில் ஆனுவல் வேல்யூ நில்லு, டிடக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பிஃபோர் 1/4/99 30,000, ஆஃப்டர் 1/4/99 2 lakhs, provided that the loan was purchased for borrowed for purchase or construction of the house or purchased and constructed within 5 years இருக்கணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொன்னால் ஓடிஆரில் இருக்கீங்கன்னா 30,000 தான். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 2 lakhs. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, ஆனுவல் வேல்யூனா என்ன? ஹவு மச் இன்கம் ஷல் வி கெட், எவ்வளோ கிடைக்கும்? செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி நம்மளே இருக்கும், இன்கம் இருக்காது. சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் 60 lakhs வாங்கியிருக்கீங்க, 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸாம்பிள்னால் கிட்டத்தட்ட 4.58 lakhs வருது. பட் நீங்கள் 30,000 தான் மேக்ஸிமம் லிமிட். சப்போஸ் 1/4/99 இருக்கீங்கன்னா ஓகேவா, 30,000 தான். அது வந்து நில்லேருந்து 30,000 மைனஸ் பண்ணால் -30,000 வரும். அப்போ இது லாஸாக தானே காமிக்கலாம். ஸோ அதுதான் ஃபார்மேட்லேயே தெளிவாக சொல்லியிருக்கோம். லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி கேன் பி செட் ஆஃப் வித் தி அதர் இன்கம் ஆஃப் த எஸ்எஸ்சி. அதை நம்ம கடைசியாக மைனஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? சப்போஸ் சேலரி 2,90,000 இருக்குது அப்படின்னா இந்த 30,000 லாஸ் கழிச்சது போக 2,60,000 rupees நீங்கள் டேக்ஸ் பே பண்ணால் போதும். நீங்கள் ஓடிஆரில் இருக்கீங்கன்னா 2.5 lakhs நில்லு, அந்த 10,000க்கு மட்டும் அடுத்தது 10% நீங்கள் பே பண்ணுவீங்க. 1,000 rupees தான் டேக்ஸே வரப்போகுது. சரியா? ஸோ இதெல்லாம் ஸ்டோரி. 9 crores லோன் வாங்கியிருக்கீங்க, ஏன்னா கிட்டத்தட்ட
அப்பார்ட்மெண்ட்லாம் 9 crores ஸ்டார்ட் பண்ணுற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. 72 lakh per year இன்ட்ரெஸ்ட்டே வரும், இன்ட்ரெஸ்ட் லோன். பட் 30,000 தான் நீங்கள் மேக்ஸிமம் ரிடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அட் ஆல் இனஃப். எப்போ பிஃபோர் 1499 இல்லை 5 years உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல, பர்ச்சேஸ் முடியலை அப்படின்னா 30,000 தான் வரும். ஸோ அதனால் பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 1499 அண்ட் ஆல்டர்ட் திஸ் ஆஸ் லோன் borrowed ஆஃப்டர் 1499 வந்து 2 lakhs பக்கம் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபார் த பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் 5 years should be done, மேக்ஸிமம் ரிடக்ஷன் 2 lakhs. இது வந்து டிடிஆரில் கிடையாது. இது இந்த 30,000 சப்போஸ் லோனை வாங்கிட்டோம் 5 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 30,000 தான் வரும். சரியா, இதுதான் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. இது குட்டி சம் மட்டும் பார்த்துலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. த ceiling limit of deduction under section 24 in respect of the interest on loan taken 1/4/2009 அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. ஃபார் ரிப்பேர்ஸ் ஆஃப் அ செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ். ரிப்பேர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 30,000 rupees தான். இங்கே 1499 பார்த்துட்டு உடனே 2 lakhs per annum போட்டக்கூடாது. ரிப்பேர்ஸ் அப்படின்னா 30,000 rupees per month பிகாஸ் ரிப்பேர்ஸ். ரைட்டா, அடுத்தது சம் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.